Chartered Accountant. Are you confused of happening or non-happening of exams for this attempt? If yes, then this video is for you. இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட், ஜூலையில் எக்ஸாம் நடக்குமா, சிஏ எக்ஸாம் நடக்காதா? இல்லை அப்படின்னா இப்போ சிஎம்ஏ சொல்லியிருக்க மாதிரி அவங்களுக்கு வந்து செப்டம்பரில் எக்ஸாம்ஸ் நடக்குமா நடக்காதா? அதே மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்க தான் செய்யுது. எய்தர் யூ கேன் டூ சிஏ ஆர் சிஎம்ஏ ஆர் சிஎஸ். இந்த எக்ஸாம் நடக்குதோ நடக்கலையோ, ஜூலையில் எழுதுகிறோமோ, ஆகஸ்ட்டில் எழுதுகிறோமோ, செப்டம்பரில் எழுதுகிறோமோ, whenever you write, you have to write your exams. நீங்கள் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறது ஒரு சர்டைனான விஷயம். If you are excited to become a chartered accountant or a cost accountant or a company secretary, your exam is certain. ஸோ ஒரு சர்டைனான ஒரு விஷயத்துக்கு நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய நெசசிட்டியே கிடையாது. இப்போ ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு என்ன டெட்லைன் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டை நம்மளோட டைம்லைனாக வச்சு நம்மளோட ப்ரிப்பரேஷன்ஸை நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். இன்கேஸ் அது போஸ்ட்போன் ஆச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட், வி ஹாவ் மோர் அண்ட் மோர் டைம் ஃபார் அவர் ரிவிஷன்ஸ். ஸோ அதுதான் வந்து இதில் நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்க முடியுமா அப்படின்னா இதில் வந்து நமக்கான ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது இல்லை. என்ன நடக்கும் என்ன நடக்காது, நாளைக்கு வந்து அவங்க கன்ஃபார்மாக எக்ஸாம் நடத்தலாம், நம்மளால் எழுத முடியாமல் போகலாம். இல்லை நம்ம எழுதுறதுக்கு ரெடியாக இருப்போம், அவங்களால அந்த பர்டிகுலர் சென்டரில் எக்ஸாம் நடத்த முடியாமல் போகலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ வி ஆர் இன் அ எக்ஸ்க்ளூசிவ்லி அன்சர்டைன் சிச்சுவேஷன். ஸோ இந்த அன்சர்டைன் சிச்சுவேஷனை பற்றி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்காமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன்ஸில் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. எந்த பிரச்சனையை பற்றியும் யோசிக்காதீங்க, எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. நமக்கு எக்ஸாம் நடந்தால் போய் எழுதுவோம், எக்ஸாம் நடக்கலையா we continue with our preparations. Be consistent in your preparation. அந்த கன்சிஸ்டன்சியை மட்டும் விட்டுறாதீங்க. இப்போ திடீர்னு ஆல் ஆஃப் த நைட் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகலை அப்படின்னு சொல்லி இன்னொரு 10 நாள் கழித்து அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த இருக்கக்கூடிய ஒரு 19 நாள் 18 நாளில் நம்மளால் வந்து ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாம் எழுத முடியாது. இப்போ இவ்வளோ லாங் டைம் கொடுத்தும் கூட நம்மளால் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணி நம்மளால் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியல அப்படின்னா அது இன்னும் ஒரு பெரிய ட்ராபேக் ஆகிடும். ஸோ அதனால் டோன்ட் கன்ஃபியூஸ்ட் ஆஃப் எனி நோட்டிஃபிகேஷன்ஸ். அன்னத்த தேதியில் எக்ஸாம் நடந்தால் போய் எழுதுவோம். பட் அந்த டேட்டுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் நெவர் கோயிங் டு பி ஃபால்ட். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணது ஒரு தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக போகிறதே கிடையாது. அதனால உங்கள் ப்ரிப்பரேஷனில் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. தட்ஸ் த பாயிண்ட் வாட் ஐ எம் ரிப்பீட்டிங் அகைன் அண்ட் அகைன். கன்சிஸ்டன்சியை விட்றாதீங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து யூ ஆர் கோயிங் டு ரைட் யுவர் ஃபர்ஸ்ட் குரூப் ஆர் போத் குரூப்ஸ் அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களால் 4 hours தான் படிக்க முடியுது அப்படின்னா அந்த 4 hours அப்படிங்கிற டைம் லைனில் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. 6 hours படிக்கிறீங்கன்னா அந்த 6 hours அப்படிங்கிற டைம் லைனில் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. அந்த கன்சிஸ்டன்சியை விட்டுறாதீங்க, இல்லைன்னா நமக்கு அப்புறம் டச் கிடைக்காத சப்ஜெக்ட்ஸில். ஸோ ஃபைனலி இன் அவர் லைஃப் we are having only 2 types of problems. One type of problem for which we are having a solution. One problem for which we could not find a solution. Now we are in a scenario of a problem for which we are not having a solution. So don't get confused about the problem, ignore the problem and prepare for your exams consistently. Thank you. Bye bye. See you on my next video.